ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை சுக்கிரஹோரையில் வழிபடும்போது கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறதுங்கிறது ஒரு ஐதீகம். அதோட வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் மகாலட்சுமியை வழிபடும்போது அவ்வளோ ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். சுக்கிரனுக்கு உகந்தது வெள்ளி பொருட்களை வச்சோ இல்லை வெள்ளை நிறமான பொருட்கள், வெள்ளை நிற பூக்கள், வஸ்திரம்லாம் சாத்தி சுக்கிரனை வழிபடும்போது நமக்கு சுக்கிரனால் வரக்கூடிய கெடுதல் எல்லாம் போய் நன்மைகள் நடைபெறும். சுக்கிரனுக்கு உரியவர் மகாலட்சுமி அம்சம். அதாவது நம்ம சுக்கிரஹோரையில் மகாலட்சுமியை வழிபடும் போது செல்வம் செழிக்கும், நம்ம வறுமையெல்லாம் போகும், நல்லதே நடக்கும். ஏன்னா ஹோரை அறிஞ்சு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் வெற்றி தான் கிடைக்கும். அதுக்கு வெள்ளிக்கிழமையில காலை 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டுனா 8 to 9. இதுதான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை. இந்த நேரத்தில் நம்ம மகாலட்சுமிக்கு ஒரு எளிமையான பூஜையை பண்ணி இந்த பொருட்களை நம்ம பணப்பெட்டியிலையோ இல்லை கல்லாப்பெட்டியிலையோ வைக்கும்போது உங்களுக்கே அந்த மாற்றம் தெரியும். அதே மாதிரி வீட்டுக்கு வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் அதுவும் நிவர்த்தி ஆகும். இந்த பூஜை பண்ணும்போது ஒரு கஜலட்சுமி ஃபோட்டோ எடுத்து அதை நல்லா அலங்கரிக்கணும். வாசனை நிறைந்த மலர்களால் அலங்கரிக்கணும். மல்லிகைப்பூ, பன்னீர் ரோஜா, இது மாதிரி ரொம்ப வாசனையாக இருக்கக்கூடிய பூ வச்சு நல்லா அலங்கரிச்சுட்டு இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா மஞ்சள், குங்குமம், அப்புறமா ஏலக்காய் தான் ரொம்ப முக்கியம். 21 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 51, 108ன்னு உங்களுக்கு முடிஞ்ச அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா ரொம்ப முக்கியம் பச்சை கற்பூரம், அதையும் ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே மகாலட்சுமியும் சுக்கிரனும் ஆட்சி செய்கிற இடங்கள். அப்புறம் நெய்வேத்தியமாக பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் தேனில் கலந்து வைக்கணும். இதுதான் ரொம்ப சிறப்பான நெய்வேத்தியம். வச்சுட்டு நம்ம மகாலட்சுமியை பூஜை பண்ணணும். மலர்களால் பூஜை பண்ணலாம். அப்புறம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். நம்ம என்னென்ன அக்ஷதையால் பண்ணலாம். மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணணும். இந்த பொருட்களை ஒரு தட்டில் வச்சுட்டு வழிபாடு பண்ணுங்க. அப்புறம் காயினால், வெள்ளி சுக்கிரனுக்கு உரிய பொருள்னால வெள்ளிக்காயின் இருந்தால் அதை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. இல்லைன்னா 5 ரூபா நாணயமோ 1 ரூபா நாணயமோ வச்சு மகாலட்சுமியை நல்லா பூஜை பண்ணுங்க. மகாலட்சுமியை நல்லா பூஜை பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க அந்த மஞ்சள், குங்குமம், ஏலக்காய், பச்சை கற்பூரம் இவ்வளத்தையும் ஒரு இதில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா பொடியாக்கிட்டு அதை நம்ம காசு வைக்கிற இடத்துல பீரோலையோ இல்லை தொழில் செய்கிற இடமா இருந்துச்சுன்னா கல்லாப்பெட்டியிலையோ வச்சிடணும். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி வைக்கும்போது மிந்தி வச்சிருந்த அந்த பொடியை எடுத்து வீடு முழுக்க தண்ணி கலந்தோ இல்லை பன்னீர் கலந்தோ தொளிச்சு விட்டுறணும். இல்லைன்னா அதை ஒரு செடிக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றிடணும். இப்படி நம்ம ஒரு 2 வாரம் தொடர்ந்து பண்ணாலே உங்களுக்கு மாற்றம் தெரியும். வீட்டில் வாஸ்து பிரச்சனைகள் இருந்தால் சரியாயிரும். நமக்கு காசு பண வரவு அதிகரிக்கும், செல்வம் செழிப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்போம். லட்சுமியை சுக்கிரஹோரையில் வழிபடுவது மூலமாக சுக்கிரனோட அருளும் பெற்று ரொம்ப சிறப்பான வாழ்வு நமக்கு கிடைக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.